தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அண்மை காலமாகவே தெருநாய்க்கடி ஏற்பட்டு பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் தெருநாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு நாய் கடித்த நிலையில் முருகன் என்பவர் சிகிச்சை பெறாமல் இருந்து வந்ததால் இன்று உயிரிழந்தார். தொழிலாளி முருகன் நாய் கடித்து உயிரிழந்தது குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் திருநாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், திருநாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை கோட்டூர்புரத்தில் நாய் கடித்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகரை சேர்ந்தவர் முருகன். இவர் டைல்ஸ் ஒட்டும் வேலை செய்து வந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோட்டூர்புரம் சூர்யா நகர் பகுதியில் மது வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு நாய் ஒன்று அவரை கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. உடனே குடும்பத்தினர் சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்றனர். அதன் பிறகு வீட்டிற்கு வந்த அவருக்கு இன்று அதிகாலையில் திடீரென மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. குடும்பத்தினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். ஆனால் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் முதல்கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.